நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம், நான் உங்களுடைய மீனா, ஹோப் யோகா அகாடமில இருந்து. நாங்க இங்க ஹோப் யோகா அகாடமில நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு தெரப்பியாவும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ நார்மலா இருக்கிறவங்க யோகா எதுக்கு செய்யறோம் அப்படின்னா ஹெல்தியா வாழறதுக்கு, ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம கிரியேட் பண்றதுக்காக நம்ம செய்யறோம். அதே சமயத்துல உடல்ல நோய் இருக்கு, இல்ல வேற ஏதோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு வரவங்களுக்கு யோகா கொடுத்து அந்த பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு அவங்களுக்கு சில ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நார்மலா இருக்கிறவங்க கை அப்படி ரைஸ் பண்ண சொன்னா அவங்களால ரைஸ் பண்ண முடியும். ஆனா இப்போ கை வலியோட வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்ப நம்ம யோகா சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்கள ரைஸ் பண்ண சொன்னா அவங்களால கையை எப்படி தூக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு அடிஷனலா சில சப்போர்ட்ஸ் கொடுப்போம். அந்த சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் நம்ம யோகா டூல்ஸ்னு சொல்றோம். நிறைய விதமான யோகா டூல்ஸ் இருக்கு. நம்ம அதுல முக்கியமா வால் யூஸ் பண்ணுவோம். செவரை பிடிச்சிட்டு நம்ம செய்யக்கூடிய சில எக்ஸசைசஸ் பண்ணலாம். டேபிள் யூஸ் பண்ணலாம். யோகாக்குன்னு தனியா ஒரு சேர் இருக்குது, இல்ல நார்மல் சேரையும் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். பிளஸ் அது இல்லாம இப்ப இங்க இருக்கக்கூடிய அடிஷனல் யோகா டூல்ஸ் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். இதை நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது. முதல்ல இங்க இருக்கிறது யோகா வீல். இந்த யோகா வீல் வச்சு நம்மளுடைய முதுக ஸ்பைனை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு, ஸ்பைனை நம்ம லெக் லிஃப்ட் பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நார்மலா லிஃப்ட் பண்ணி நிக்க முடியாதவங்களுக்கு இந்த யோகா வீல் பின்னாடி முதுகுல சப்போர்ட் கொடுத்து செய்யும் பொழுது அவங்களால ஈஸியா அவங்களுடைய கால்களை ரைஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அக்யூப்ரெஷர் ஹாஃப் பால்னு சொல்லுவோம். இந்த பால் நம்மளுடைய பேலன்சிங் இதுவை கொடுக்கறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். பிரெயின் பாடி கோஆர்டினேஷனுக்காக இப்ப நம்ம இது மேல கால் வச்சு, கீழே தரையில வச்சுட்டு இது மேல கால் வச்சு நம்ம ஏறி நின்னும் பொழுது அந்த பாலினுடைய பேலன்சிங்ல நம்ம நிக்குவோம். பிளஸ் இதுல இருக்கக்கூடிய இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நம்மளுடைய கால்கள்ல இருக்கக்கூடிய நரம்புகளை தூண்டி அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது டம்பிள்ஸ். நம்ம யூஸ்வலா எக்ஸசைஸ்ல பண்ணக்கூடிய அந்த டம்பிள்ஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது இந்த டம்பிள்ஸ் வெயிட் ட்ரைனிங்காக யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா யோகா பிளாக்ஸ். இந்த பிளாக்ஸை யூஸ் பண்ணி சில எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கறதுக்கும், ரொம்ப டீப்பா பெண்ட் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த பிளாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு யோகா எக்ஸசைசஸ் சொல்லி கொடுப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஆங்கிள் டை. இது நம்ம வெயிட் ட்ரைனிங்காக கொடுப்போம். இப்போ கால் வலியோட வராங்க அப்படின்னா அவங்கள கால் லிஃப்ட் பண்ணும் பொழுது இந்த ஆங்கிள் அவங்களுக்கு இந்த காலில் கட்டிட்டு காலை லிஃப்ட் பண்ணும்பொழுது அந்த வெயிட் அவங்களுக்கு அந்த மசிலுக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கும். ஈஸியா அவங்களோட பெயின்ல இருந்து அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இது நம்ம குவாஷா டூல்ஸ் சொல்றோம். வேரியஸ் மசாஜ் டெக்னிக்காக இந்த டூல்ஸ் யூஸ் பண்றோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான மசிலுக்கு யூஸ் பண்றதுக்காக இது யூஸ் பண்றோம், குவாஷா டூல்ஸ். இது மஷ்ரூம் மசாஜர்னு சொல்லுவோம். மஷ்ரூம் ஷேப்ல இருக்கிறதுனால இது மோஸ்ட்லி சின்ன பிளேசஸ்க்கு பண்றதுக்கு, ஃபேஸ்க்கு பண்றதுக்கு, ஐப்ரோஸ்க்கு பண்றதுக்கு, இல்ல கைகள்ல பண்றதுக்கு, அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது இந்த எலாஸ்டிக் பேண்ட். இது நம்ம ஆப் ஒர்க் அவுட் பண்றதுக்கும், டம்மி ரெடியூஸ் ஆகிறதுக்கும், இல்ல ஆர்ம்ஸ் கைகளை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக சில ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவோம் இந்த எலாஸ்டிக் பேண்ட் வச்சு. இது நம்மளுடைய யோகா ஸ்ட்ராப் இல்ல பேண்டுன்னு சொல்லுவோம். கைகளை நார்மலா ஸ்ட்ரெச் பண்றதை விட இந்த பேண்டை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது நமக்கு ஈஸியா ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். அந்த வலி கொஞ்சம் இல்லாம இருக்கும். பிளஸ் அடிஷனல் ஸ்ட்ரெச் கிடைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இது நம்ம கடையில வைக்கிற நார்மலான ஸ்ட்ராப். பிளஸ் அது கொஞ்சம் ஹார்டா இருக்குன்னு நினைக்கும் பொழுது நம்ம காட்டன்ல பெல்ட் மாதிரி நம்ம யோகா ஸ்ட்ராப் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது ஸ்லைடர். நம்மளுடைய ஆஞ்சநேயன் ஆசனா அப்படிலாம் சில ஆசனாஸ் இருக்கு. அந்த ஆசனாக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுவோம், கால்களை நீட்டுவோம். அப்போ வெறுமே காலை தரையில வச்சு நீட்டுறதை விட இந்த ஸ்லைடர் யூஸ் பண்ணி நீட்டி பிராக்டிஸ் பண்ணோம்னா ஈஸியா அந்த போஸ்ட்க்கு நம்ம போகலாம். அடுத்தது இந்த குட்டி குட்டி டூல்ஸ் எல்லாம் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிக்கு யூஸ் பண்ணுவோம். கால்களுக்கான மசாஜ். அதுல நிறைய உள்ளங்கால் பாதங்களை அழுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அதுல இந்த மாதிரி வேரியஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணி நாம பாதங்களை அழுத்துறோம். பாதங்களுடைய நரம்பு முடிவுகளை இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வச்சு நம்ம ஆக்டிவேட் பண்ணும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய நரம்புகளும், நரம்பு கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய அத்தனை உள்ள உறுப்புகளும் நல்ல ஆரோக்கியமாகிறத நம்ம உணர்றோம். ஓகேங்களா? அடுத்து வலியோட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மசாஜ் கொடுக்கறதுக்காக இந்த
ஸ்பாட் மசாஜர் யூஸ் பண்றோம். இது உள்ள வந்து சித்த மருந்துகள் நிறைய போட்ட ஒரு மூலிகை மூட்டை மாதிரி இது ஆக்சுவலி. இதை சூடுபடுத்தி அந்த இடத்துக்கு மசாஜ் ஆயில் அப்ளை பண்ணி கூட நம்ம அதை மசாஜ் பண்ணலாம். பண்ணும்பொழுது ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்தா குறையும், அந்த வலி நல்லா குறைய ஆரம்பிக்கும். இது வந்து அடுத்தது கான்சா அப்படிங்கிற ஒரு டூல். இதுவுமே வந்து பாடி மசாஜராகவும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் லிஃப்ட் பண்றதுக்கான ஃபேஸ் மசாஜராகவும் யூஸ் பண்ணலாம். இப்ப அந்த கோல்டன் பகுதி இருக்கு பாருங்க, இதை வந்து இந்த இடத்துல வச்சு இப்படி தேய்ச்சி நம்ம மசாஜ் பண்ணுவோம். ஸோ ஃபேஷியல் மசில்ஸ் ஆக்டிவேட் பண்றதுக்காக ஸ்பெஷலா இந்த டூல் யூஸ் பண்றோம் நம்ம. இது பாத்தீங்கன்னா அடுத்தது இது ஐ கப்னு சொல்லுவோம். கண்களை கிளீன் பண்றதுக்காக இதுல வந்து நம்ம டிஸ்டில் வாட்டர் இல்ல பியோர் வாட்டர் எடுத்துட்டு இந்த கப்ல ஒரு இந்த 3/4 நம்ம ஃபில் பண்ணிட்டு கண்ணு கிட்ட இப்படி கொண்டு போய் வச்சு கண்ணை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு கண்ணை பிளிங்க் பண்ணும்பொழுது உள்ளுக்குள்ள போய் அந்த தண்ணி கிளீன் பண்ணும் கண்ணை. அதுக்காக நம்ம இந்த ஐ கப் யூஸ் பண்றோம். இந்த ஐ கப் யூஸ் பண்றதுனால கண்ணுக்கு ஒரு குளுமை கிடைக்குது, கண்ணு நல்லா கிளீன் ஆகுது, கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றோம். அடுத்தது ஜல நேர்த்தி பண்றதுக்கான ஜல் பாட் இது. இதை வந்து நம்ம மூக்கு துவாரத்தை கிளீன் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். இதுல வந்து ஃபுல்லா தண்ணி நம்ம சால்ட் வாட்டர்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்கு. 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் சால்ட், ராக் சால்ட் போட்டு ஒரு வார்ம் வாட்டர்ல அந்த வாட்டரை இதை போட்டு ஃபில் பண்ணிட்டு இந்த நாஸ்ட்ரில் கிட்ட இருக்கு இல்லைங்களா, இதை வந்து என்ன செய்யறோம்னா மூக்கு கிட்ட உள்ள வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாயை வைடா ஓபன் பண்ணி தலையை சாச்சோம்னா இந்த நாசி துவாரத்துல ஊற்றக்கூடிய தண்ணி இந்த நாசி துவாரத்துல வெளியில வரும். அப்போ உள்ளுக்குள்ள போய் அது கிளீன் பண்ணும். அதுக்கப்புறமா இந்த பக்கம் கிளீன் பண்ணலாம். ஸோ அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க, சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த சால்ட் வாட்டர் ஜல நேர்த்தி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாமே நம்ம உடல் சார்ந்த விஷயங்களுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ். அடுத்தது நம்ம மெடிடேஷன் பண்றதுக்காக சில பவுல்ஸ் நம்ம சவுண்ட் ஹீலிங் மெடிடேஷன் பண்றதுக்காக பண்றோம். இது டிபேட்டியன் சிங்கிங் பவுல்னு சொல்லுவோம். இந்த சவுண்ட் வந்து நம்மளுடைய கோயில்ல இருக்கக்கூடிய மணிச்சத்தம் மாதிரி தான் இருக்கும். அதே பிராஸ் மெட்டீரியல் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த சவுண்ட் வந்து நம்மளுடைய ஆழ் மனதை அமைதியாக்குறதுக்காக நம்ம இந்த இதை யூஸ் பண்றோம். இதை டேபிள் மேல வச்சும் பண்ணலாம், இப்படி கையில வச்சுட்டும் இந்த டூல் வச்சு இப்படி தட்டும் பொழுது ஒரு சவுண்ட் கேட்கும். அப்புறம் இதை சுழற்சி கொடுக்கும் பொழுது அந்த சவுண்ட் ஒரு ரீங்காரம் போல தொடர்ந்து கேட்கும். எவ்வளவு நேரம் இப்படி சுத்துறமோ அவ்வளவு நேரம் அந்த ரீங்காரம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்தது இது ஹாப்பி பவுல், ஹாப்பி ட்ரம்னு சொல்றோம். இந்த ட்ரம்ல வேற இந்த சப்த ஸ்வரங்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. வேற வேற சவுண்ட் நம்ம இதை கிரியேட் பண்ணலாம். அந்த சப்த ஸ்வரங்களை வச்சு வேற வேற டோன்ல நம்ம சவுண்ட் கிரியேட் பண்ணி மனசை அமைதியாக்குறதுக்காக தான் இந்த பவுல் நம்ம யூஸ் பண்றோம். இது இந்த சிங்கிங் பவுலும் இந்த ஹாப்பி பவுலுமே சவுண்ட்ல இருந்து நம்மள சைலன்ஸ்க்கு கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். யூஸ்வலா தவம்ங்கிறதே ஒரு அமைதி நிலை தான். சாதாரணமா அந்த அமைதி நிலை போறதுக்கு பதிலா சவுண்ட்ல இருந்து சத்தத்துல இருந்து அந்த அமைதி நிலைக்கு போகும்பொழுது இன்னும் நல்ல ஒரு டீப்பா நமக்கு ஈஸியா போக முடியும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாமே யூஸ் பண்றோம். பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அந்த டங் பவுல்னு சொல்லுவோம். ஒரு டங் மாதிரி இருக்கு பாருங்க, நாக்கு போல. அதுல ஒவ்வொன்றுத்துல ஒவ்வொரு விதமான சவுண்டு கேட்கும். இப்போ நம்ம இதுல வேற வேற டோன் கூட வாசிக்கலாம். இப்போ ஒரு பீட் இந்த இடத்துலயும் அடுத்த பீட் இங்கன்னா மாத்தி மாத்தி கொடுக்குறோம். இப்போ நார்மல் சத்தம் இல்லாத ஒரு நிலையை விட நல்ல மழை பெஞ்சு ஓஞ்சா எப்படி இருக்கும், மழை பெஞ்சு ஓஞ்சா மாதிரி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பூரண அமைதி நிலை கிடைக்கிறதுக்கு தான் இந்த பவுல்ஸும் இந்த சவுண்ட்ஸும் நம்ம யூஸ் பண்றோம். இந்த பவுல்ஸ் இந்த சவுண்ட் மெடிடேஷனோட சேர்ந்து மந்த்ரா சாண்டிங்கும் சில நேரங்களில் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ ஒரு சவுண்ட் ஒரு பீட் கொடுப்போம், அதுக்கப்புறம் ஒரு மந்த்ரா. ஸோ அந்த மாதிரி சொல்லும் பொழுது சவுண்டை தவிர மற்ற எதுவுமே நமக்கு தாட்ஸ் வராம மனசை ஓர்மைப்படுத்துறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்றதுக்காகவும் ஆசனங்களை இன்னும் அழகா டீப்பா ஸ்ட்ரெச் பண்ணி பண்றதுக்காகவும் மெடிடேஷன் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டூல்ஸை பத்தி இப்ப பார்த்தோம்.
தேங்க்யூ.